இந்தியன் சைட்டு படி பார்த்தோன்னா அது பேண்டு. QNET.in போட்டிங்கன்னா ஓப்பன் ஆகாது. எனக்கு தெரிஞ்சு மினிமம் ஒரு 1000 கோடி வைங்களேன். மினிமம் எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு, பெங்களூரு. அதாவது நீங்கள் இவ்வளோ காசு நீங்கள் இவ்வளோ மாதம் நீங்கள் சேர்த்திங்கன்னா 5 வருஷத்தில் வந்து கோடீஸ்வரன் ஆகலாம். இது வந்து நாங்கள் யாரும் சொல்கிறது இல்லை. இப்போ நான் ஒரு 9 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா என்ன விட்ருவாங்க. அடுத்து நான் யாருன்னு தேட மாட்டேன். QNETல வந்து பாதிக்கப்பட்டவர்கள் தமிழ்நாட்டில் எவ்வளோ இருக்காங்க, இந்தியா முழுக்க எவ்வளோ இருக்காங்க? தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 10 லட்சத்துக்கு மேலே இருக்கும். நான் அதில் ரீஃபண்ட் வாங்கி கொடுத்தவங்க 25 லட்சம் கிட்ட வரும். ரீஃபண்ட் அமௌண்ட் நான் சொல்கிறேன் 25 லட்சம். என்னை ஏமாற்றணும்னு ரொம்ப க்ளோஸு, என்னால் பாதிக்கப்பட்டனும் ரொம்ப க்ளோஸு. நான் யார் மேலே கம்ப்ளைண்ட் கொடுப்பேன்? அவங்க கொடுக்குற டைமே அந்த 10 நாள் தான். நான் நீ சேர்றேன் அப்படின்னா 4வது நாள் 5ஆவது நாள் நீ அவுட் சைனை பண்ணியே ஆகணும் அப்படிம்பாங்க. 1.5 லட்ச ரூபா தான் மினிமமாக வச்சுருக்காங்க. ஆனால் அவங்களோட டார்கெட் 4.5 லட்சம் இல்லை 5 லட்சம் வைங்க. அந்த 3வது நாள் நான் ஆரம்பிப்பேன். அவுட் சைனை போட்டால் தான் நீ டப்புன்னு உனக்கு கமிஷன் வரும், நீ பாரு அப்படிம்பாங்க. பல ஊடகங்களில் மூடி மறைக்கப்பட்ட மிகப்பெரிய ஊழல் ஒன்றை மக்களின் பார்வைக்கு கொண்டு வருவதில் மகிழ்ச்சி அடைகிறோம். அந்த QNET ஊழலால் பாதிக்கப்பட்ட பல ஆயிரம் அப்பாவி மக்களில் ஒருவர் தான் இன்று நாம் பேட்டி காண போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சார் உங்களோட பேர் என்ன, உங்களோட பின்னணி என்ன சார்? சதீஷ். ஆக்சுவலாக நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைவேட் கம்பெனி ஒர்க் பண்ணிருக்கேன். ப்ளஸ் QNETல பாதிக்கப்பட்டு ப்ளஸ் ரீஃபண்டும் நான் வாங்கி கொடுத்துட்ருக்கேன். ஏன்னா இதுக்கு மேலே யாரும் பாதிக்கப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து ஒரு டெலிகிராம் லிங்க்கில் அதில் ஜாயின் பண்ணி வர்றவங்களுக்கு டவுட்டு கிளியர் பண்ணி எப்படி மெயில் போடணும், யாரை காண்டாக்ட் பண்ணால் ரீஃபண்ட் வரும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்கேன். ஸோ அதில் எந்த சார்ஜும் கிடையாது. எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்களுக்கு ரீஃபண்ட் வாங்கி கொடுக்குற வரைக்கும் நான் அவங்களுக்கு அசிஸ்ட் பண்ணுவேன். அவ்வளோதான். யார் சார் இந்த QNET? QNETன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15-16 வருஷத்துக்கு முன்னாடி QuestNet அப்படின்னு சொல்லிட்டு ஒலிம்பிக் காயினு, கோல்டு காயினை வந்து ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க இந்தியாவில். லிமிடெட் எடிஷன். ஸோ அதோட ரேட்டு ஜாஸ்திங்கிறனால பண்ணியிருந்தாங்க. அது ஒரு பெரிய ஸ்கேமில் மாட்டிச்சு. அது வந்து சுப்ரீம் கோர்ட் லெவலில் போய்ட்டு அதுக்கப்புறம் அதை பேன் பண்ணாங்க. மறுபடியும் ரீஎன்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா QNET அப்படிங்கிற பேரில் உள்ளே வந்தது. அது வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் அது ஃபாரின் ப்ராடக்ட்டுங்கனால ஃபுல்லாக பேன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் விஹான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனராக யாருன்னு எனக்கு கரெக்டாக தெரில, அவர் ஃப்ரான்ச்சைஸ் வாங்கி விஹான்னு சொல்லிட்டு பெங்களூரில் ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணி எடுத்துகிட்டு வந்தார். ஆம்பேக்கு கொஞ்சம் காம்படிட் பண்ணுங்கிறனால அதே மாதிரி நியூட்ரிஷன் ப்ராடக்ட்டு, அப்புறம் ஏர் ப்யூரிஃபையரு, அப்புறம் கென்ட் வாட்டர் ப்யூரிஃபையரு அதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்து சேல்ஸ் பண்ணார். பட் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா நார்மல் மார்க்கெட்டில் கிடைக்கிற ரேட்டை விட அது வந்து 3 மடங்கு 4 மடங்கு ஜாஸ்தியாக இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா அது கமிஷன். ஆனால் கேட்டால் டேரக்ட் செல்லிங்பாங்க. டேரக்ட் செல்லிங் கண்டிப்பாக கிடையாது. அந்த கமிஷன் பேஸ் வந்து பார்த்திங்கன்னா MLM, எக்ஸாக்ட்லி MLM தான். அதுக்காக தான் வந்து அந்த காஸ்ட் அவ்வளோ இருக்குது. ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா பேன் பண்ணாங்க. ஏன்னா ப்ராடக்ட் அந்தளவுக்கு ஒர்த்து இல்லை. ஒரு வாட்ச் பார்த்திங்கன்னா அதோட ப்ராடக்ட் 800, 1000 ரூபா, அதிகபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு 15,000 இருக்கும். ஆனால் அந்த வாட்சோட ரேட்டை மார்க்கெட்டில் அவங்க சொல்கிறது 2.5 லட்சம், 3 லட்சம், 4 லட்சம் அப்படி சொல்கிறாங்க. அந்த கம்பெனி பேர் கூட நம்ம கேள்விப்பட்டது இருக்காது. ஸோ அதான் ஒரு இஷ்யூவாக போய்ட்டுருக்கு. மார்க்கெட்டில் ஒரு கீரை வாங்க போனாலே பேரம் பேசுகிற புத்தி தான் நம்ம மக்களோட புத்தி. 10 ரூபா கீரைக்கு 8 ரூபா கொடுப்பீங்களா, 7 ரூபா கொடுப்பீங்களான்னு கேட்பாங்க. இவ்வளோ பெரிய ஒரு QNET ஸ்கேம்னு சொல்கிறீங்க, இவ்வளோ விஷயங்கள் உள்ளே அடங்கியிருக்குன்னு சொல்கிறீங்க. சாதாரணமாக கிடைக்கிற ஒரு 1000 ரூபா வச்சு அதில் 5 லட்சம் 3 லட்சம்னு சொல்கிறீங்க. மக்கள் அதில் எப்படி நம்பி போய் ஏமாந்தாங்க? ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா பேராசுன்னு சொல்லலாம். இப்போ நம்மளோடய சுற்றி தெரிஞ்ச ஒருத்தர் வந்து திடீர்னு பார்த்திங்கன்னா ஐஃபோன், வாட்ச்சு, அதுக்கப்புறம் காரு. பட் நம்ம என்ன யோசிக்க மாட்டோம்னா அவன் அதை எப்படி வாங்கியிருப்பான், லோன் போட்டு வாங்கினால உண்மையிலே சம்பாதிக்கிறான்னு வாங்க மாட்டோம். தொடர்ந்து அவன் பார்த்திங்கன்னா அவனை பிரபலப்படுத்திகிட்டே இருப்பான், இல்லை விளம்பரப்படுத்திகிட்டே இருப்பான். என்னடா நம்மளோட சொத்துனவன் இப்படி இருக்கானே, சரி என்ன தான் பண்ணுறான்னு கேட்டு பார்ப்போமேன்னு சொல்லிட்டு நம்ம கேட்குறப்போ ஒரு பிடி கொடுத்து பேச மாட்டாங்க ஆரம்பத்தில். எப்போவுமே அவங்களா வருவாங்க, அளவு எப்படா இருக்க, வேலை பார்க்குறேன், என்னடா இன்னுமாடா அடுத்தவங்கில வேலை பார்த்துட்டு இருக்கேன், நான்லாம் எப்படி இருந்தேன் இப்போ எப்படி இருக்கேன் பார்த்தியான்னு சொல்லிட்டு கட் பண்ணுவாங்க. மறுபடியும் ஒரு 10 to 15 days கேப் விடுவாங்க. நமக்கு அந்த என்னடா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவன் அந்த 10 நாளில் பார்த்திங்கன்னா அவன் அவ்வளோ போஸ்ட் போடுவான். இன்ஸ்டாலையும் சரி, ஃபேஸ்புக்லேயும் சரி, இல்லை நமக்குன்னு ஒரு வாட்ஸ்அப்பில் கூட ஸ்டேட்டஸ் பார்த்திங்கன்னா துபாய் போனேன், இது போனேன், அது போனேன், இதப்போ நான் புதுசாக லேப்டாப் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு டெம்ப்ட்டை கொடுத்துட்டே இருப்பாங்க. நம்மளா போய் கேட்போம், என்ன தாண்டா பண்ணுற சொல்கிறா அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்மு மோஸ்ட்லி அவங்க யூஸ் பண்ணுறது அமேசான், ஃப்ளிப்கார்ட்டு, அதே மாதிரி சிஸ்டம் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. சரிடா எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி தான் சொல்லணுன்னே அதுவும் உடனே சொல்ல மாட்டாங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எல்லாருக்கும் வராது, நான் என்னோடய அப்ளைனை கேட்டு சொல்கிறேன். அப்ளைன் கூட சொல்ல மாட்டாங்க, என்னோடய பார்ட்னரை கேட்டு சொல்கிறேன், வரும்போது நான் சொல்கிறேன் அப்படிம்பாங்க. ஒரு 10 நாள் நம்மளோட ஃபினான்ஸ் சிச்சுவேஷன் எல்லாமே அவங்க அனலைஸ் பண்ணுவாங்க.
அதாவது லோன் எலிஜிபிலிட்டி இருந்தால் எவ்வளோ லோன் எலிஜிபிலிட்டி, இல்லை நான் உடனே இன்வெஸ்ட் பண்ண முடியும்னா உடனே வந்துடுவாங்க. அதாவது நமக்கு சடனாக பார்த்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, 2 நாள் தான் டைமு, இல்லை 10 நாள் தான் டைமு, நீ உடனே அரேஞ்ச் பண்ணும்பாங்க. அரேஞ்ச் பண்ணாட்டி நம்மளை நோண்டிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு சில பேர் என்கிட்ட வந்த சினாரியோ பார்த்தீங்கன்னா அவங்களே ஆன்லைன் பேங்கிங் ஓப்பன் பண்ணி அவங்களே லோன் அப்ளை பண்ணி அந்த அமௌண்ட் அப்படியே அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அவங்க அப்ளை பண்ணிட்டு எடுத்துருக்காங்க. ஸோ இது இப்படி தான் போயிட்டுருக்கு. நம்மளை டெம்ப் பண்ண வச்சு நம்மளை என்னென்னு கேட்டு டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக சொல்ல மாட்டாங்க. அதாவது அவங்க வாயிலேருந்து QNetன்னு வராது, விஹான்னு வராது. ஆன்லைன் அமேசான், ஃப்ளிப்கார்ட்டு அந்த மாதிரி தான் சொல்லுவாங்களே தவிர என்னன்னே சொல்ல மாட்டாங்க. நம்ம கேட்டாலுமே நீ இரு ஃபஸ்ட்டு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வரட்டும் அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு க்ரௌடடான பிளேஸில் தான் மீட்டிங் ஷெட்யூல் பண்ணுவாங்க. மால்ஸ் இல்லை கேஃபே சென்டர், அங்கே தான் வந்து மீட்டிங் ஷெட்யூல் பண்ணிட்டு நம்மளை ஒரு 1/2 மணி நேரம்லேருந்து 3/4 மணி நேரம் வெயிட் பண்ண வைப்பாங்க. வெயிட் பண்ண வச்சுட்டு அந்த 1/2 மணி நேரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 10 கால் அடிப்பாங்க நம்மகிட்ட பேச வரவிட்ட. இல்லை அவர் பிஸியாக இருக்கார், மீட்டிங்கில் இருக்கார், முடிச்சுட்டு வந்துடுவாரும்பாங்க. வந்து அவர் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்னு சொல்லிட்டு பேசுவார். அது கண்டிப்பாக ஒன்றும் புரியாது. அதாவது நீங்கள் இவ்வளோ காசு நீங்கள் இவ்வளோ மாதம் நீங்கள் சேர்த்திங்கன்னா 5 வருஷத்தில் வந்து கோடீஸ்வரன் ஆகலாம். இது வந்து நாங்கள் யாரும் சொல்கிறது இல்லை, என்னோடய பார்ட்னர் ஆளனால உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணார். புரிஞ்சுதான்னு கேட்பார், புரியலன்னு சொன்னாலும் மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டாங்க. இவர் சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யார் நம்ம கேட்டோமோ அவங்கள கை காமிச்சிட்டு போடுவாங்க. என்னோடய சினாரியில் பார்த்தீங்கன்னா அவர் பார்க்கிங்கில் தான் இருந்தார். நான் அவரை பார்த்தேன், ஆனால் அவர் தான் பார்க்க வரங்கிறதே எனக்கு தெரியாது. 40 மினிட்ஸ் வெயிட் பண்ணேன். 40 மினிட்ஸ் வெயிட் பண்ணிட்டு அவர் வந்து பேசினதுக்கப்புறமே டவுட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா சரி இதுதான் பேட்டர்ன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது. டெலிகிராமில் 4-5 பேர் இதே தான் சொன்னாங்க, நான் பார்க்கிங்கில் பார்த்தேன், வெளில பார்த்தேன், ஆனால் நான் வெயிட் பண்ண வச்சுருந்தாங்க. அதுக்கு அவர் உடனே வந்துருக்கலாமேனா அப்போ தான் தெரிஞ்சது ஹைப் க்ரியேட் பண்ணி அவங்க அவ்வளோ பிஸியாக இருக்காங்க, அவ்வளோ சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க. அதுக்கப்புறமும் என்னை சேர்த்து விட்டுட்டு கேட்டேன், ஆள் சேர்க்குற பிஸ்னஸ்னால் நான் செட் ஆகாது அப்படியான்னு கன்ஃபார்மாக சொல்லலை, சிஸ்டம் க்ரியேட் பண்ணுறது அப்படின்னா. ஏன்னா நான் சொல்லிட்டேன், அமேசானில் நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த இது இருக்கும், அந்த லிங்க் மூலிமா பை பண்ணால் நமக்கு ஒரு கமிஷன் வரும். நான் அதுவே பண்ணிட்டு போவேனே, இதில் நான் லிங்க்குள்ளே போக முடியல, அந்த சைட்டுக்குள்ளே போக முடியல. ஏன்னா இந்தியன் சைட்டு படி பார்த்தோன்னா அது பேண்டு. QNet.in போட்டிங்கன்னா ஓப்பன் ஆகாது. ஒன்று VPNல ஓப்பன் பண்ணோம், இல்லைனா வேறு ஏதாவது ஒரு பிளாட்ஃபார்ம் தான் யூஸ் பண்ணோம். இப்படி இருக்க நான் எப்போ பை பண்ணுறதுனா, இல்லை நீங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆனால் தான் உங்களுக்கு ஒரு லிங்க் கொடுப்பாங்க, அதை வச்சு தான் பை பண்ணுவேன். சரி நான் இப்போ நான் வாங்கவே இல்லை, என் ஃப்ரெண்டுக்கு ஒருத்தர் வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறேன், அப்போ நான் என்னடா பண்ணணுன்னா நீங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகணும், அவரும் டேரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணக்கூடாது. அவரும் பார்த்திங்கன்னா இதே மாதிரி அவர் இன்வெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் இந்த ப்ராடக்ட்டை வாங்க முடியும் அப்படின்னாங்க. அடுத்த பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ ஒரு காசு தரேன் உங்களுக்கு 3 lakhs தரேன் அப்படின்னா, அந்த 3 lakhs என்ன வாங்கணும்னு கூட என்கிட்ட கேட்க மாட்டாங்க, அவங்களே பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இந்த ட்ரிப் சேவர் பேக்கேஜ்னு ஒன்று இருக்குது. அதுதான் பார்த்திங்கன்னா 7 நாளில் தான் ரீஃபண்ட். அதுக்கு USD பேக்கேஜ். QNetட்டை பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா இந்தியன் போர்ட்டல், குளோபல் போர்ட்டல்னு ஒன்று இருக்குது. இந்தியன் போர்ட்டலில் பர்ச்சேஸ் பண்ணால் 30 நாள் ரீஃபண்ட் டைம் இருக்குது. 30 நாள் வந்து நான் உங்களை பொத்தி பாதுகாக்க வைக்க முடியாது. ஏதாவது ஒரு டெம்ப்டேஷன் நம்ம போய் கூகுளில் சர்ச் பண்ணுவோம், இல்லை யூடியூப்பில் சர்ச் பண்ணுவோம், என்னடா அப்படின்னு சர்ச் பண்ணால் முக்கால்வாசி ஸ்கேம் தான் வரும். ஸோ அதனால் என்ன பண்ணாங்கன்னா ட்ரிப் சேவர் பேக்கேஜை கிளிக் பண்ணால் 7 நாள் மட்டும் உங்களை பற்றி பாதுகாத்து வச்சா போதும். அந்த 7 நாளில் பார்த்தீங்கன்னா உங்களை காண்டாக்ட் லிஸ்ட் எழுத சொல்லுவாங்க, ட்ரீம் லிஸ்ட் எழுத சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் 2-3 மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ அந்த 7 நாள் போயிடும். 7 நாளுக்கு அப்புறம் நம்ம என்னடான்னு பார்க்கும்போது ரீஃபண்ட் கேட்டால் 7 நாள் டைம் முடிஞ்சு, ரீஃபண்ட் கிடையாது அப்படின்ட்டுருவாங்க. அதனால தான் மெயினாக பார்த்தீங்கன்னா ட்ரிப் சேவர் அதில் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அட்ரஸ் டீட்டெயில் எல்லாமே இருக்கும், கண்ட்ரி மட்டும் மாற்றிடுவாங்க. ஏன்னா இந்தியான்னு போட்டால் அந்த போர்ட்டலில் பர்ச்சேஸ் பண்ண முடியாது. முக்கால்வாசி அவங்க யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா ப்ரூனே, ஜமைக்கா, ட்ரினிடாடு, இந்த 3 கண்ட்ரியை வச்சு தான் அவங்க அதை பண்ணிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் தான் நாங்கள் வேறு ஒரு லாயர்கிட்ட கேட்கும்போது பார்த்திங்கன்னா இது வந்து மணி லாண்ட்ரிங் கேஸில் போடலாம். ஏன்னா இந்தியன் போர்ட்டலில் இருக்கிறப்போ அவங்க ஏன் தேவையில்லாமல் அதில் பர்ச்சேஸ் பண்ணுறாங்கன்னா மணி லாண்ட்ரிங்கில் போட சொல்லும்போது தான் அவர் என்ன சஜஸ்ட் பண்ணார்னா EOWவில் போய் நீங்கள் கேஸ் கொடுங்க, EOW எவ்வளோக்கு எவ்வளோ கேஸ் ஃபைல் ஆகுதோ அவ்வளோக்கு அவ்வளோ ஆக்ஷன் எடுப்பாங்கன்னு சொன்னதுக்கப்புறம் தான் இப்போ ஒரு 3 to 4 months EOWவில் நாங்கள் அனுப்பிச்சிட்ருக்கோம் ரெக்கவருக்கு வர்றவங்களுக்கு. அது ப்ளஸ் CMCell ஆப் இதில் கம்ப்ளைண்ட் பண்ணுன்னா கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 30-40% ரீஃபண்ட் வந்துட்டுருக்கு. இப்படி தான் போயிட்டுருக்கு. QNet வந்து உங்களுக்கு யார் அறிமுகப்படுத்தினாங்க? நீங்கள் எத்தனை பேருக்கு அறிமுகப்படுத்துனீங்க? இல்லை, நான் யாருக்கும் அறிமுகப்படுத்தலை. எனக்கு அறிமுகப்படுத்தினவர் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, என் கூடயே வேலை பார்த்தாரு. அவர்கிட்ட நான் அவ்வளோ கேட்டேன், ஆள் சேர்க்குற வேலையா இல்லைனா இப்பயே சொல்லு அப்படின்னு கூட கேட்டேன். ஜாயின் பண்ண ஒரு வாரம் கூட இல்லை, 4வது நாள் கூட நான் கேட்டேன். அந்த புக்ஸு ஒரு 5 புக்கு கொடுப்பாங்க, அதை படித்தாலே தெரியும் MLM தான் சொல்லிட்டு. இல்லைடா இதை படித்தா எனக்கு வந்து MLM மாதிரி தெரியுது, இல்லை இது வந்து MLM கிடையாது, சிஸ்டம் க்ரியேட் பண்ணுறது அப்படின்னா. சிஸ்டம் க்ரியேட் பண்ணுறது என்னதுன்னா அமேசானில் உங்களுக்கு கீழே வந்து இப்போது இவங்கெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணால் இவ்வளோ கமிஷன் பண்ணணும், இதுக்கும் நீ கொடுக்குற புக்குக்கும் சம்மந்தமே இல்லைன்னு கேட்டேன். இல்லை நீங்கள் படிங்க, வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்கன்னா, இல்லை எனக்கு கிளியராக சொல்லுங்கிறதுக்கப்புறம் அவரோட அப்ளைன்னு ஒருத்தர் ஃபோன் பண்ணார். இது உங்களுக்கு புரியாது, நீங்கள் ஃபஸ்ட்டு படிங்க, அதான் அந்த 7 நாள் கடத்துறதுக்காண்டி. அதுக்கப்புறம் நான் டவுட்டு கேட்டு முடிச்சப்போ 7 நாள் முடிஞ்சு. அதுக்கப்புறமா நான் ஒரு கம்பெனியில் டீம் லீடராக இருக்கனால சேட் ரெக்கார்டோ இல்லை கால் ரெக்கார்டோ யூஸ்வலாக வச்சுருப்பேன்.
அதெல்லாம் வச்சு நெட்வொர்க் இன்டெகிரிங் மெயில் போட்டு ஒரு 3 to 4 months கழித்து அதை ரீஃபண்ட் வாங்கினேன். சரி நம்ம தான் ஏமாந்தோம், இனி யார் ஏமாற விடாந்தா அதுக்குன்னு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஃபுல்லாக அதை பற்றி ஃபோக்கஸ் பண்ணி டெலிகிராம் லிங்க்கும் போட்டு யார் யாரெல்லாம் ஏமாறுறாங்களோ சப்போர்ட் பண்ணுவேன். மெயில் அதாவது அந்த டைமில் நான் ஆன்லைனில் இருந்தேன்னா சப்போர்ட் பண்ணுவேன். இல்லைனா நான் எப்போ பார்க்குறேனோ அப்போ நான் ரிப்ளை பண்ணுறேன். அது மூலிமா பார்த்தீங்கன்னா 400 பேர் சேர்ந்தாங்க. ரீஃபண்ட் வாங்கினவங்களும் இப்போ அதுலேருந்து இப்போ ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் நிறையா பேர் ஏமாந்துருக்காங்களே, எப்போ அவேர்னஸ் வர்றதுங்கிறதுக்காக தான் நான் ஒரு அழகர் சாரை காண்டாக்ட் பண்ணோம். அவரும் சரி ட்ரை பண்ணுங்கள், நம்ம அவேர்னஸ் கொடுப்போம் அப்படின்னு சொன்னார். கீனோட்டோட இன்வெஸ்டர்ஸ்லாம் யார் சார்? மெயின் இன்வெஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா மலேசியா, தட்டோ ஈஸ்வர் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்க ஃபுல்லாகவே இந்தியன்ஸ் தான். பாத்மேன், அப்புறம் பத்மா. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கூட பார்த்திங்கன்னா சன் நியூஸில் அவங்களோட பழைய கேஸ் ரீஓப்பன் ஆகி 200 கோடியான டாக்குமெண்ட்டை ரெக்கவர் பண்ணதாக போட்டிருந்தாங்க. ஸோ பழைய அந்த குவெஸ்டினேட்டோட கேஸே 200 கோடினா இப்போ உள்ளதெல்லாம் எடுத்தாங்கன்னா எங்கே போகும் தெரியாது. அதுக்கப்புறம் விஜய்னு ஒருத்தர் இருக்கார், இந்த பெரிய அப்ளைன் பேர்லாம் கிட்டத்தில்ல, பல்லையா. மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 பேர் இந்தியாவிலேருந்து, ஐ மீன் சென்னை அந்த அவுட்லெட்லேருந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. அது போக ஹைதராபாத்லாம் நிறையா இருக்காங்க. லாஸ்ட்டு 2 months முன்னாடி ஹைதராபாத்தில் ஒரு சூசைட் கேஸ் நடந்தது. ஆசிட் வீசினதுக்கப்புறம் மறுபடியும் ஹைலைட் ஆயிடுச்சு, மறுபடியும் டவுன் ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி போய்ட்டுருக்கு. இங்கே கண்ட்ரோல் பார்த்திங்கன்னா 3 பேர் தான். அந்த 3 பேரும் பார்த்திங்கன்னா அவங்க தான், அவங்களுக்கு வருமானம் வரும். அந்த லாஸ்ட்டு கடைநிலை டிஸ்ட்ரிபியூட்டருக்கு லாபம் வருமானு கேட்டால் அவங்க தான் ஏமாறுறது ஜாஸ்தியாக. அவங்களோட டார்கெட்டை பார்த்திங்கன்னா காலேஜ் முடிச்சுட்டு வர்றவங்க, ஐடியில் இப்போ லே ஆஃப் பயத்தோடு இருப்பாங்க இல்லையா, அவங்க ஒன்று. அதாவது எப்படி சொல்கிறது, மேனேஜர்கிட்ட ஒரு விரத்தியில் இருப்பாங்க, என்னடா இவ்வளோ வேலை பார்த்தா ஒன்றும் இல்லையே, இவங்க 3 பேர் தான் டார்கெட்டு. கியூனெட் மோசடி பற்றி உங்களுக்கு எப்போ தெரிய வந்தது சார்? 2019. என்ன மாதிரி நீங்கள் அதை தெரிஞ்சுக்கிட்டீங்க? உங்களுக்கு எப்படி அதை இந்த மாதிரி ஒரு பெரிய சூழ்ச்சி வலைக்குள்ளே நம்ம சிக்கியிருக்கோம் அப்படிங்கிறது எதன் மூலமாக தெரிய வந்தது? யாரும் சொல்லி தெரிஞ்சா நீங்களே? இல்லை, நானே சர்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆக்சுவலாக அதை சொல்லுவேன், க்ளோஸ் ஃப்ரெண்டு சேர்த்து விட்டாப்புல. எனக்கு அந்த புக்கை படிக்கும்போதே கிளியராக தெரியுது இது வந்து கண்டிப்பாகவே MLM தான் அப்படின்னு தெரிஞ்சனால நான் கேட்டேன், இல்லைன்னாப்புல. அதுக்கப்புறம் தான் அந்த பேட்டர்ன் பார்த்தேன். 7 நாள் அவங்கள வந்து நம்மளை பொத்திக்கிறாங்க. நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணால் 1000 வரும், கூகுள் சொல்கிறது எல்லாமே நம்பிடுவீங்களா அப்படின்னு கொண்டு கேட்டாங்க. அதுக்கப்புறமும் இல்லைங்கிறதுக்கப்புறம் நான் ரீஃபண்ட் வாங்குறதுக்கப்புறம் அவங்க ஹெல்ப்பே பண்ணல. எனக்கு ஜாயின் பண்ணும்போது அத்தனை ஃபோனு, அத்தனை கால், அத்தனை மீட்டிங் என்ன பேசினவங்க, எனக்கு வேண்டாம், எனக்கு பிடிக்கல, ரீஃபண்ட் கொடுன்னு கேட்டப்போ கால்ஸும் இல்லை, ஒன்றுமே இல்லை. ஆனால் என்னை சேர்த்து விட்டவர் வேறு வழியில், ஏன்னா ஒரே ஆஃபீஸு பக்கத்தில் உட்காரணுங்கிறதுக்காக அவர் எனக்கு என்னால் எதுவும் பண்ண முடியல அப்படின்னு தான் சொன்னாரே தவிர அவர் மாரல் சப்போர்ட்லாம் அது மாதிரி. அதுக்கப்புறமா நான் கூகுள் நிறைய சர்ச் பண்ணி இவங்களுக்கு மெயில் பண்ணணும், இந்த ப்ரூஃப் அட்டாச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வாங்கினேன். சரி, நம்ம இவ்வளோ தெரிஞ்சு நம்ம ஒன்றுன்றோம், தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணலாமேன்னு சொல்லிட்டு தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். நிறையா இப்போயும் ஏமாந்துட்டு தான் இருக்காங்க. இந்த கியூனெட்டில் வந்து பாதிக்கப்பட்டவர்கள் தமிழ்நாட்டில் எவ்வளோ இருக்காங்க, இந்தியா முழுக்க எவ்வளோ இருக்காங்க? தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 10 லட்சத்துக்கு மேலே வச்சுருப்பாங்க. 10 லட்சம் பேரா? கண்டிப்பாக. சீரியஸாக? இல்லை, கண்டிப்பாக இருப்பாங்க. அதான் சொல்ல, கேஸ் ஃபைல் ஆனால் தெரியும் எங்களுக்கு. முக்கால்வாசி பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது, கம்ப்ளைண்ட் பண்ண முடியல. ஏன்னா அந்த ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஹாட் சைன் அப்னு சொல்லுவாங்க. ஹாட் சைன் அப் யாருன்னு பார்த்தா நம்ம கூட பிறந்தவங்க, அப்பா அம்மா, ஒய்ஃபு, இல்லை என்னோடய தம்பி தங்கி, அந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ நான் இப்போது அவங்கள சேர்த்து விட்டனால அவங்க ஏன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டாங்க. அதில் பாதி அமைங்கிடும். இன்னொன்று என்னை சேர்த்து விட்றோன்னே பார்த்தீங்கன்னா ஒன்று ரிலேட்டிவாக இருப்பான், இல்லை க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருப்பான். அவன்கிட்ட நம்மளும் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறதில்ல. ஸோ கம்ப்ளைண்ட் வராமல் இருக்கிறதே பார்த்திங்கன்னா 10 லட்சம் வந்துடும். கம்ப்ளைண்ட் வர்றது பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி. அதான் சொல்லி கேஸ் கொடுத்தா நான் மறுபடியும் அலையணும், எப்போ கிடைக்க என்னன்னே தெரியாது. அதனால் அதில் பாதி பேர் கம்ப்ளைண்ட் கொடுக்கல. ஆனால் பாதிக்கப்பட்டவன்னு பார்த்தோன்னா இப்போ என் குரூப்பில் ஒன்றுமே இல்லை, நான் பெரிய சேனலே கிடையாது, 414 பேர் இருக்கும். அது போக வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா 150 பேர் இருக்கும். சின்ன சேனலு. என் வீடியோஸை பார்த்துட்டு வர்றவங்களே ஒரு 1000 பேர்கிட்ட வந்துட்டாங்க. நான் அதில் ரீஃபண்ட் வாங்கி கொடுத்தவங்க 25 லட்சம் கிட்ட வரும். ரீஃபண்ட் அமௌண்ட் நான் சொல்கிறது 25 லட்சம். 25 லட்சம். எவ்வளோ பேர் பயன்படுத்திங்க? 10 பேர். 10 பேருக்கு 25 லட்சம். இன்னும் போயிட்டுருக்கு, ப்ராசஸ் போயிட்டுருக்கு. அதோட அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 15 பேர் சேர்ந்து ஒரு மெயில் போட்டிருக்கோம், அது 1.25 கோடி வருது ரீசெண்டாக இப்போ போட்டது. ஸோ மொத்தமாக மூவ் பண்ணால் வர்றது சான்ஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ அதை வச்சு இப்போ நாங்கள் மூவ் பண்ணிட்டுருக்கோம். எப்படி கிளைம் பண்ணுறீங்க? இல்லை, ஃபஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா மெயில் போட்டால் வாங்கி கொடுத்துட்டு இருந்தாங்க. அது டேரெக்டாக கியூனெட்டே. அதுக்கு தான் சொல்கிறேன் இல்லையா, அந்த சாட் ப்ரூஃபு அதெல்லாம் கொடுக்கும்போது கில்ட்டி அப்படின்னா கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு இன்டர்னல் மீட்டிங் வச்சாங்களா என்னன்னு தெரில, கில்ட்டின்னு ப்ரூவ் பண்ணாலும் ரீஃபண்டுக்கு நாங்கள் பொறுப்பு கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் கேள்வி என்னென்னா, நான் அவரை நம்பி கொடுக்கல, பிஸ்னஸ்ன்னு சொன்னார், அவர் நம்பி தான் கொடுத்தோம். பட் ஆனால் கம்பெனி இப்போ காசு வந்து பார்த்திங்கன்னா கம்பெனிகிட்ட தான் இருக்குது. கில்ட்டின்னு அக்செப்ட் பண்ணுறீங்க, ஆனால் ஏன் கம்பெனி காசு தர மாட்டேங்குதுன்னு கேட்டால், இல்லை அவர் தப்பு பண்ணியிருக்காரு, நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னாங்க. அதே மாதிரி அந்த ட்ரிப் சேவர் பேக்கேஜ் வந்து பார்த்திங்கன்னா அது எனக்கு யூஸே கிடையாது. ஃபாரினில் நான் அவர் போய் ஹோட்டலில் தங்கணும், அதோட பேக்கேஜ் மினிமம் பார்த்திங்கன்னா 1.5 to 2.5 லட்ச ரூபா வரைக்கும்.
சரிடா காசு கடன் வாங்கியாச்சும் போயிட்டு அந்த ஹோட்டலில் போய் தங்கலான்னு பார்த்தேன்னா அதை நான் ஃபுல்லாக ஒரே டைம் யூஸ் பண்ண முடியாது. 2 நாளே போயாச்சுன்னா 50% நான் பே பண்ணணும், 50% தான் அந்த கூப்பன்லேருந்து கழியும். அந்த ஹோட்டலுக்கு அந்த வேல்யூவான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அது நான் 5 ஸ்டார் ஹோட்டலில் ரூம் எடுத்தாலும் அது ரேட்டு கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதனாலேயே அது யூஸ் பண்ணவும் முடியாது, வேஸ்ட் அந்த வேல்யூக்கு. அந்த QNet சிஸ்டம் வந்து இன்னைக்கு இயங்கிட்டு இருக்கா? இப்போ வரைக்கும் இயங்கிட்டு இருக்கு. இன்னைக்கு விட்ருக்கேன். ஞாயிற்றுக்கிழமை ஏதாவது ஒரு பார்க் போங்க, நட்டேஷன் பார்க்கு, சிவன் பார்க்கு, மால்ஸு, கேஃபே சென்டரில் போய் உட்காருங்க. உங்களை சுற்றி ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை காதில் விடும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இன்னுமாடா வேலை பார்த்துட்ருக்க அப்படின்ட்டு இருக்கோம். இப்போது கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிருக்காங்க. வெஸ்டின் ஹோட்டலு, அதுக்கப்புறம் 5 ஸ்டார் ஹோட்டல்லாம் போய்ட்டு கப்பு காஃபி குடிச்சிட்டு அங்கே மீட்டிங் நடத்திட்டு இருக்காங்க. எங்களுக்கு அதான் சொல்கிறேன் இல்லையா, இப்போ நான் ஒரு நல்ல ஒரு லீகல் கம்பெனி இல்லை நாங்கள் எதுவுமே ஏமாற்றலை அப்படிங்கிறவங்க, நான் ஒரு மீட்டிங் போடுறேன் அப்படின்னா ஒரு சின்ன பேனராச்சும் வைக்கணும், இல்லை QNetன்னு வைக்கணும். அவங்க பார்த்தீங்கன்னா சண்டே மீட்டிங் நடக்குது. ஆனால் சண்டே மீட்டிங்கிறத 10 மணி மீட்டிங்கை காலைல 6லேருந்து 8க்குள்ளே தான் குரூப்பில் எந்த வென்யூனே ரிவீல் பண்ணுவாங்க. அவ்வளோ சீக்கிரசி தேவையே இல்லையே. ஸோ இந்த QNetஐ பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து இது வந்து ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறீங்க, ஒரு மோசடி குற்றச்சாட்டுன்னு சொல்கிறீங்க, இன்னும் இயங்கிட்டு இருக்குன்னு சொல்கிறீங்க, ரெக்கவர் பண்ண முடியுதுன்னு சொல்கிறீங்க அமௌண்ட்டு. கண்டிப்பாக. பட் இப்போ ஒரு சீட்டிங் கம்பெனியாக இருந்தால் மொத்த அமௌண்ட்டையும் சுருட்டிட்டு அந்த கம்பெனி அட்ரஸ் இருக்காது, ஆள் இருக்க மாட்டாங்க, எதுவும் ப்ரூஃபும் உங்ககிட்ட இருக்காது இல்லையா? இப்போ நீங்கள் கேட்டும் அவங்க உங்களுக்கு ரெக்கவர் பண்ணுறாங்க, ரீஃபண்ட் கொடுக்குறாங்கன்னா அதை எப்படி நம்ம சீட்டிங்னு எடுத்துக்க முடியும்? இல்லை, நான் இப்போயே சொல்கிறேன், QNet சீட்டிங் கம்பெனி கிடையாது. ஏஷியா, ஆஃப்ரிக்கா, இந்தோனேஷியாவில் அதை சீட்டிங்காக மாற்றிட்டாங்க. நீங்கள் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா இப்போ யூஎஸ்லேயோ துபாயில் வந்து பார்த்தீங்கன்னா பேன் பண்ணிட்டாங்க. ஏன்னா நெட்வொர்க் மார்க்கெட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஹலால்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் அவங்க அதை வந்து அலோவ் பண்ணல. மலேசியாவில் இருக்குது. ஆனால் மலேசியாவில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு ஸ்டோர் வச்சிட்டாங்க. இப்போ நம்ம இங்கே சாம்சங் ஷோரூம் எத்தனை இருக்கோ அந்த மாதிரி ஸ்டோர் இருந்ததுன்னா எனக்கு அந்த ப்ராடக்ட் பிடிக்குன்னா அங்கே கொடுத்தா காசு ரிட்டர்ன் கொடுத்துறாங்க. ஆனால் இங்கே ஒரு ஸ்டோர் கிடையாது, ஒரு பிரான்ச் ஆஃபீஸ், இப்போ ஆஃபீஸ் எதுவுமே கிடையாது. அந்த பெங்களூர் ஹெட் ஆஃபீஸ் மட்டும்தான் இருக்குது, மற்றபடி வேறு எங்கேயுமே கிடையாது. நம்ம மீட்டிங் வைக்கிற இடம்லாம் பார்த்தீங்கன்னா பப்ளிக் பிளேஸ். என்னோட இன்னொரு ஃப்ரெண்டு சுமோ காரில் வச்சு மீட்டிங் முடித்தாங்க 1.5 மணி நேரம். ஒரு என்ன சொல்கிறது, இவ்வளோ பெரிய கம்பெனி இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குன்னா ஒரு பிரான்ச் ஆஃபீஸ் சின்னதாக ஒரு ஆஃபீஸை கூட ஓப்பன் பண்ணிட்டு அங்கே வச்சு மீட்டிங் வைக்கலாம். அவங்க மீட்டிங் நடத்துகிறதே பார்த்தீங்கன்னா ஒரு சத்திரம், அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஊருக்கு வழியாக அவுட்டர் சென்னை, போரூர் அந்த மாதிரி இருப்பாங்க. மீட்டிங் இப்போது காலைல 10 மணி சொல்கிறாங்கன்னா உள்ளரெல்லாம் வந்ததுக்கப்புறம் கேட்டை மூடிடுவாங்க. கேட்டை மூடி மீட்டிங் முடிச்சுட்டு சாப்பாடெலாம் போட்டு வெளியில் போனதுக்கப்புறம் க்ரௌடு சேர விட மாட்டாங்க. எல்லாம் கிளம்புங்கம்பாங்க. அங்கே நிற்கவே விட மாட்டாங்க. அவ்வளோ சீக்கிரசி இதுக்கு. QNet வந்து ஒரு திவாலான கம்பெனியா? அது மாதிரி நோட்டீஸ் அறிக்கை ஏதாவது கொடுத்துருக்காங்களா? சரி, இந்தியாவில் கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் திவால் இந்த சென்ஸ் சீட்டிங் கம்பெனின்னு கொடுத்தாச்சு. எனக்கு அந்த கொஸ்டினேட்டு இப்போ வரைக்கும் கேஸ் போய்ட்டுருக்கு. நீங்கள் லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா சன் நியூஸில் வந்தது பத்மாவதிக்கு அந்த 200 கோடி டாக்குமெண்ட்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அந்த QNetல இருக்கிறவங்க இந்தியாவுக்கு ட்ராவலே பண்ண மாட்டாங்க. பேன் இல்லைன்னா அவங்க அழகாக ட்ராவல் பண்ணிட்டு வரலாம். இங்கே இருக்கிறவங்களும் நான் சொல்கிறேன், அந்த பெரிய அப்ளைன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் QNetல சம்பாரித்தேன், இல்லை ஆண்டர்பிரனர் இன் QNet அப்படின்னு போடவே மாட்டாங்க. நான் பிஸ்னஸ் ட்ரிப்பு போகிறேன் அப்படின்னு தான் போடுவேன் தவிர. ஆனால் அங்கே வீக் ஆன் மீட்டிங் ஒன்று நடக்கும், எதர் மலேசியா இல்லை தாய்லாந்து, இந்த ஏதோ ஒரு கண்ட்ரி. அங்கே வருஷம் போயிடுவாங்க. அங்கே போய் வீக்காக தான் போடுவாங்க. அது ஒரு பிஸ்னஸ் ட்ரிப்பாக கூட போக மாட்டாங்க, டூரிஸ்ட் விசாவில் தான் போவாங்க. சம்பாதிக்கிறவங்க அட்லீஸ்ட் அந்த பேரையாச்சும் சொல்லலாமே ஃபேஸ்புக்கில், நான் QNetல சம்பாரித்தேன் அப்படின்னு லீகலாக இருந்தால் சொல்லலாம் இல்லையா? நீங்கள் நான் கொடுக்குற ப்ரொஃபைல்லாம் பார்த்தீங்கன்னா QNetங்கிற வார்த்தை இருக்காது, விகாங்கிற வார்த்தை இருக்காது. ஆனால் பிராண்டிங் இருக்கும். நான் ஐஃபோன் வாங்கியிருக்கேன், லேப்டாப் வாங்கியிருக்கேன், கார் வாங்கியிருக்கேன், வீடு வாங்கியிருக்கேன், ஆனால் எல்லாமே EMIயில் தான் இருக்கும். அதுக்கும் மோசடிக்கு என்ன சார் சம்பந்தம்? இல்லை, அதான் சொல்கிறேன் இல்லையா, இப்போ எப்படி சொல்கிறது, இப்போ நான் உங்கள்கிட்ட ஜாயின் பண்ண சொல்கிறேன், நீங்கள் என்ன கேட்பீங்க, என்ன கம்பெனி, என்ன பொருள், அதெல்லாம் கேட்பீங்க. நான் அதை பற்றி பேசவே மாட்டேன். இது பிஸ்னஸ்ஸு, அமேசான், ஃப்ளிப்கார்ட் மாதிரி அப்படிம்பீங்க. சரி, அந்த சைட்டை கண்ணில் காமிக்கலான்னா நீ ஜாயின் பண்ணுற மாதிரி நான் அப்படின்னு காமிக்க முடியும். இப்போ நான் ஒரு ஸ்கூலில் சேர்றேன் அப்படின்னா இந்த ஸ்கூலை பற்றி தெரியும், இதோட பாஸ் பர்சன்டேஜ் தெரியும், எல்லாமே தெரியும். நீ இரண்டா எதுவுமே சொல்ல மாட்டேன்னா அதான் சீக்கிரம், இது தெரிஞ்சால் நீ கற்றுக்கிட்டு போயிடுவே, இல்லை சம்பாரிச்சிடுவே அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி எல்லாமே தரேன்டா அப்படின்னு சொன்னாலும் நீ ஃபஸ்ட்டு காசை கூட அதுக்கப்புறம் சொல்கிறேம்பாங்க. சரி, ஆஸ் அ கஸ்டமராக நான் ஒரு 3 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறேன், அந்த 3 லட்ச ரூபாய்க்கு நான் என்ன வாங்கணுங்கிறதையாச்சும் நான் தானே முடிவு பண்ணோம். அந்த முடிவு அங்கே எடுக்க முடியாது. நீங்கள் அவங்களா ஒரு ப்ராடக்ட், அதான் சொல்கிறேன், ட்ரிப் சேவர் அந்த 7 நாள் அந்த மாதிரி நம்ம ரொம்ப கேள்வி கேட்டோன்னா அந்த ட்ரிப் சேவரில் ஒரு 80% போட்டுருவாங்க, இந்தியன் ப்ராடக்ட்டில் ஒரு 20% போடுவாங்க. அதில் கிட்டத்தட்ட ஆம்பே இல்லைனா இப்போ ஏர் ப்யூரிஃபையர், வாட்டர் ப்யூரிஃபையர் அந்த மாதிரிலாம் வந்துருச்சு. பட் அதுவும் காஸ்ட் ஜாஸ்தி தான். நம்ம அந்த ரீஃபண்ட் வாங்க முடியுமா இருந்தால் அந்த 20% தான் ரீஃபண்ட் வாங்க முடியும், தவிர அந்த 80% போயிடும். ஏன்னா அந்த 7 நாள் உங்களை பிஸியாக வச்சுருப்பாங்க. அதுதான் ஒரு பிரச்சனை. இது சம்மந்தமாக நீங்கள் என்ன மாதிரியான லீகல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க?
இல்லை லீகல் ஆக்டிவிட்டீஸ் தான் சொல்கிறோம் இல்லையா, நாங்கள் எடுக்கிறத விட அவங்களுக்கு அவ்வளோ ஆள் இருக்காங்க. பாரிஸில் ஒருத்தர் பாதிக்கப்பட்டார். அவர் சென்னை பாரிஸில் ஒரு லாயரை கூப்பிட்டு போகிறாரு, அவங்க 4 லாயரை கூப்பிட்டு வராங்க. அவர் கேஸ் கொடுத்ததே டேரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த ரினோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அப்ளைன் அவர்கிட்ட நான் கேஸ் கூட கொடுக்கல, அவர் நம்பி தான் நான் ஏமாந்தேன் அப்படின்னு சொன்னது. 4 லாயர் வந்து பேசுகிறாங்க. போலீஸ் சொல்லிட்டாங்க, நீ லாயர் செலவு பண்ணுற காசு அவங்க 4 லாயரு, அதுவும் பெரிய பெரிய லாயரு, நீ சுமூகமாக முடிச்சிரு, கேஸ் எடுத்தால் வேஸ்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி லீகலாகவும் இருக்குது. லீகல் ஊடகங்கள் இது ஒரு மிகப்பெரிய விவாதமாக மாறாமல் போனதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? இல்லை அதான் சொல்லலையா, இப்போது என்னை ஏமாத்தணும்னு ரொம்ப க்ளோஸு, என்னால் பாதிக்கப்பட்டனும் ரொம்ப க்ளோஸு. நான் யார் மேலே கம்ப்ளைண்ட் கொடுப்பேன்? இல்லை கம்ப்ளைண்ட்டுங்கிறது ரெண்டாவது. இல்லை நான் வெளியே சொல்ல முடியாது. இப்போ சொல்கிறேன் இல்லையா, இப்போ ஒய்ஃபோட தம்பி என்னை ஏமாற்றிட்டான் அப்படின்னா நான் அவன் தம்பி மேலே கேஸ் கொடுத்தாலோ இல்லை நான் அதை வெளில சொன்னாலோ எனக்கும் ஒய்ஃபுக்குள்ள ரிலேஷன்ஷிப் போயிடும். அதே மாதிரி தான் இப்போது அவங்க வந்து என்னாலேயோ இல்லை என் அண்ணன் தம்பின்னா அவங்களோட ரிலேஷன்ஷிப் போயிடும். அப்படி தான் இப்போ அப்பா அம்மா அப்படிங்கிறப்போ என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாது, என் மேலேயும் கேஸ் கொடுக்க முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது, விவாதமும் பண்ண முடியாது. அவங்களோட ஃபஸ்ட்டு டார்கெட்டே க்ளோஸ் ரிலேட்டிவ், க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், அப்படி தான் பார்க்குறாங்க. அந்த கம்ப்ளைண்ட்டு இதெல்லாம் வர்றது பார்த்திங்கன்னா அந்த அடுத்த கட்டம். நீங்கள் சேர்ந்த உடனே பார்த்தீங்கன்னா உங்களை 3 லிஸ்ட்டாக உங்கள் கான்டாக்டை பிரித்து சொல்லுவாங்க. ஹாட்டு, கோல்டு, அடுத்து அந்த நார்மல். இந்த லாஸ்ட் இதை ஃபில்டர் பண்ணிடுவாங்க. ஏன்னா அவன் போனால் எப்போ இருந்தாலும் கம்ப்ளைண்ட் பண்ணுறான்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். ஹார்ட்டை தான் வந்து ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ண சொல்லுவாங்க. அந்த 7 நாள் உங்களை அதில் தான் பிஸியாக வச்சுருப்பாங்க. நான் சொல்கிற அந்த நடேசன் பார்க்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க அதுக்கே கால் பண்ண சொல்லுவாங்க. கால் பண்ணி பேசுனது போதும், கட் பண்ணு அப்படிம்பாங்க. அதான் அந்த 10 மினிட்ஸ் பேசி உங்களுக்கு நம்ம டெம்பே உடனே கட் பண்ணிடுவாங்க. அதெல்லாம் அவங்க அங்கே எதிர்க்க வச்சு தான் நடக்கும். அடுத்து அவங்கெல்லாம் முடிச்சு ஒரு 2-3 ஹார்ட்ஸ் என்ன வந்ததுக்கப்புறம் அவன் வேலைக்கு ஆக மாட்டான்னு ஒரு ஐடியா வந்துடும். அடுத்து அந்த கோல்டுக்கு வருவாங்க. அவனும் ஒரு 10 வருஷம் கழிச்சு நம்மளை ஃபோன் பண்ணும்போது என்னடா அப்போ இப்படி இருந்தால் இப்போ இப்படி இருக்கியே, அவன் நம்புவான். ஒரு வேளை நம்பலாம் போல இருக்குது பிஸ்னஸ் சொல்லிட்டா அதில் ஒரு 2-3 பேர் வருவாங்க. அந்த மாதிரி தான் ஓடிட்டுருக்கு. ஸோ இதனால தான் ஒரு விவாதம் பண்ண முடியாது. என்னடான்னு பார்த்தோன்னா எல்லாம் சித்தப்பா சித்தி அப்படி தான் இருப்பாங்களே தவிர வெளியாள் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் 2 பேர் தான் இருப்பான். அது விவாதமாக மாறதில்லை. நீங்கள் கம்ப்ளைண்ட் அன்ரெஜிஸ்டர் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குமே தவிர ரெஜிஸ்டர் ரொம்ப கம்மியாக இருக்குது கம்ப்ளைண்ட்ஸ். ஸோ ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் ஏமாறலாம், 2 பேர் ஏமாறலாம். நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு ஒட்டுமொத்த குடும்பமே எப்படி ஏமாறும், அந்த வலைக்குள்ளே போய் எப்படி விடும்? அவங்க கொடுக்குற டைமே அந்த 10 நாள் தான். நான் நீ சேர்றேன் அப்படின்னா 4ஆவது நாள் 5ஆவது நாள் நீ ஆட் சைனை பண்ணியே ஆகணும் அப்படிம்பாங்க. இப்போ நான் ஒரு 9 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன்னா என்னை விட்டுருவாங்க. அடுத்து நான் யாரும் நான் தேட மாட்டேன். மினிமம் என்னால் முடியவே முடியாதா, இவ்வளோ தானே நான் முடியும்னா அந்த 1.5 லட்ச ரூபா தான் மினிமமாக வச்சுருக்காங்க. ஆனால் அவங்களோட டார்கெட் 4.5 லட்சம் இல்லை 5 லட்சம்னு வைங்க. அந்த 3ஆவது நாள் நான் ஆரம்பிப்பேன். ஹார்ட் சைனாக போட்டால் தான் நீ டப்புன்னு உனக்கு கமிஷன் வரும், நீ பாரு அப்படிம்பாங்க. ஸோ இந்த 1.5 லட்சம் இன்னொரு 1.5 4.5 ரீச் ஆகிடும். ஒரு வாரத்துக்குள்ளே எப்படியாச்சும் அரேஞ்ச் பண்ணி அந்த காசை வாங்கிட்டு முடிச்சுடுவாங்க. 10 பேருக்கு நீங்கள் 25 லட்ச ரூபா ரெக்கவர் பண்ணி கொடுத்துருக்கீங்க, ரீஃபண்ட் பண்ணியிருக்கீங்கன்னா இதை மாதிரி மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க, என்ன அமௌண்ட்டு சீட்டிங் நடந்திருக்காங்கன்னு நினைக்கிறீங்க சார்? இல்லை அதான் சொல்லி இப்போ அடுத்த ப்ராசஸ் வந்து 1.25 கோடி போயிட்டுருக்கு. 10 பேர், அதே 10 பேர் தான். ஆனால் வராதவங்க எத்தனை பேருன்னு அதான் சொல்கிறேன் தெரியல. இதே மாதிரி டேட்டாஸ் எப்படி எடுக்கிறதுன்னு தெரில. இன்னொருத்தர் பண்ணிட்டு இருந்தார், அதுவும் ஒரு பிரபல யூடியூபர் தான். ஆனால் அவரும் ஒரு அளவுக்கு ஒர்க் பண்ணிருந்தார். அவர் எத்தனை பேர் வாங்கி கொடுத்தாருங்கிற ஐடியா இல்லை. ஆனால் அவருக்கு இப்போ கான்டாக்ட் போயிட்டுருக்கு. அவர் இப்போ பண்ணுறதுலன்னு விட்டாச்சு. சரி நம்ம அவேர்னஸ்க்காக தான், சரி நம்ம தான் ஏமாந்தோம், அடுத்தவங்க நீ ஏமாறக்கூடாது அப்படிங்கிறனால தான் முடிஞ்ச வரை சப்போர்ட் பண்ணிட்டுருக்கோம். ஆனால் கவுண்ட் அதிகமாக தான் எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரில. ஏன்னா நான் ஆரம்பிக்கும் போது வெறும் 50 பேர் என்னமோ வந்தாங்க. இப்போ 414 பேர். இன்றைக்கி ஒரு 3 பேர் குரூப்பில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஆட் பண்ணிட்டு நான் பிப்ரவரி மாதம் ஜாயின் பண்ணேன், ஏமாண்டேன், எனக்கு 7 நாள் ஆச்சு. இப்போ கேட்டேன், நான் ஃபோன் கூட அட்டன் பண்ணியிருக்காரு, பிளாக் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறாங்க. ஸோ வந்துக்கிட்டே தான் இருக்காங்க. அதுதான் என்ன பண்ண தெரியாமல் தான் அழகு சாரை கேட்டேன், நீங்கள் இன்டர்வியூ கொடுங்க நம்ம எதாவது பண்ணுவோம் அப்படின்னாரு. மணி லாண்ட்ரிங் எத்தனையோ சினிமாக்கள் வந்து இந்த மாதிரி ரீசெண்டாக கூட நம்ம நட்டி நடிச்சிருந்த சதுரங்க வேட்டையில் கூட மணி லாண்ட்ரிங்கை பற்றி தான் மெயினாக பேசியிருப்பாங்க. எவ்வளோ விழிப்புணர்வு கொடுத்தாலுமே மீண்டும் மீண்டும் வந்து மக்கள் ஏமாந்து போகிறதுங்கிறது அந்த ஃபால்ட் அவங்க மேலே தானே? இல்லை ஃபால்ட்டு வந்து பார்த்தோன்னா கண்டிப்பாக நம்ம மேலே தான், நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. பேராசை தான் சொல்லலையா, இப்போது நம்ம இப்போ எவ்வளோ சம்பாதிச்சாலும் பார்த்ததில்ல. செகண்ட் வே ஆஃப் ஏர்னிங் என்னன்னு தான் நம்ம யோசிச்சுட்ருக்கோம். அதை தான் அவங்க யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா இப்போது எதை சொன்னாலும் நம்ம ஈஸியாக கூகுள்லேயோ அதிலே சர்ச் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த இது பேரை ரிவீல் பண்ண மாட்டேறாங்க. வேற ஒரு புது பேர் வைக்கிறாங்க, ஃபினான்ஷியல் ஃப்ரீடம். இப்போ புதுசாக தான் வந்திருக்கு. ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்னா என்ன அப்படின்னு சர்ச் பண்ணும்போது கியூநெட் தான் இப்போ மெயினாக அதை யூஸ் பண்ணுது. பட் இருந்தாலும் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் என்னன்னே தெரியாதவங்க போய் நான் சொன்னால் ஒரு புதுமான டெக்னாலஜி போல இருக்குது. அதே மாதிரி ஜப்பான் டெக்னாலஜி ஒன்று இருக்குது, டெய்லி செலவு பண்ணுறது கணக்கு எழுது அப்படிம்பாங்க. அது நம்ம முன்னாடி பண்ணிட்டு வந்து இப்போ பண்ணுறதில்ல. இப்போ புதுசாக ஆரம்பிக்கும் போது இதனால் கூட நம்ம மிச்சம் பண்ணலாமோ அப்படிங்கிறது அவன் சொல்லி தானே தெரியுது. இது கம்பெனி பாலிசி போலன்னு சொல்லிட்டு நம்பி ஏமாறுறாங்க. அந்த மாதிரி தான் பிரச்சனை. ஆனால் காரணம் நம்ம தான், நம்ம இல்லைன்னு சொல்லவில்லை, பேராசை தான். அதை நான் ஒத்துக்கிறேன். நீங்கள் வந்து ஐடியில் இருக்கீங்கன்னு சொன்னீங்க இல்லையா? ஐடினாலே நீங்கள் வந்து படித்து பெரிய
லெவலில் தான் இருந்திருப்பீங்க. கண்டிப்பாக. உங்களை மாதிரி ஆட்களை ஈஸியாக ஏமாற்றும் போது சில அப்பாவிகள் ஏழை எளிய மக்கள்லாம் ஈஸியாக ஏமாற்றிடலாமே சார். அவங்களுக்கான விழிப்புணர்வு என்னவா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, அதுக்காக தான் இப்போ நான் வந்ததே. அவேர்னஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தெருக்கு தெரு எதுவுமே சொல்ல முடியல. இப்போ என்னோடய சேனல்லே வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறாங்க, அது மூலிமா வரவங்க என்னென்னா ஏமாந்தவங்க தான் வராங்களே தவிர ஏமாறாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறதுங்கிறது எங்களுக்கு ஐடியாவே இல்லை. ஏன்னா எப்படி சொல்கிறது, முடிஞ்ச வரைக்கும் அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறது எல்லாமே காலேஜ் முடிச்சு ஃப்ரெஷ்ஷாக வராங்க பார்த்தீங்களா. எனக்கு ஒரு 2-3 கேஸ் வந்து என்னென்னா பயோடேட்டா வாங்கி ரெஸ்யூம் ப்ரிப்பேர் பண்ணி நீ இன்டர்வியூ வர மாதிரி வர வச்சு அவரை கேஃபேல வச்சு உட்கார வச்சு இதே மாதிரி தான் அமேசான் ஃப்ளிப்கார்ட் மாதிரி நீ இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணால் மாதம் உனக்கு சேலரி மாதிரி இவ்வளோ அமௌண்ட் வந்திருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஜாப் இன்டர்வியூ மாதிரி நடக்கிறப்போ புதுசாக நடக்கிறப்போ என்ன பண்ணுன்னு தெரில. காஞ்சிபுரத்துலேருந்து ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா இங்கே அயனாவரம் வரைக்கும் வந்து வேலை போட்டு போகிறாங்க. கூட பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறவங்க ஃப்ரெண்டாகி அவங்க ஏமாற்றிருக்காங்க. பெசனர் பீச்சில் ஒரு பாப்புலர் கேஃபேல உட்கார வச்சு நீ ஏமா அங்கேருந்து இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வர, நீ ஈஸியாக சம்பாதிக்கலாம். ஆனால் என்னென்னா அவங்க கான்டாக்ட்ஸ் பார்க்குறாங்க, எனக்கு இப்போ எவ்வளோ கான்டாக்ட்ஸ் இருக்குது, அதில் எவ்வளோ தெரியுங்கிறது தெளிவாக நோட் பண்ணுறாங்க. அதை வச்சு தான் நான் யூஸ் ஆகனா மாட்டேனாங்கிறதே பார்க்குறாங்க. ஸோ உங்கள் கணிப்பின்படி சுமார் எத்தனை கோடி வரைக்கும் இதில் மோசடி நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? இந்தியா வைஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஆருத்ரா லெவல் இல்லாட்டியும் அடுத்த லெவல் கண்டிப்பாக இருக்கும். ஆருத்ரா லெவலுக்கு அடுத்த லெவல் கண்டிப்பாக இருக்கும். அதை நம்ம படி சொல்லலாம். தோராயமாக எனக்கு தெரிஞ்ச மினிமம் ஒரு 1000 கோடி வைங்களேன். மினிமம் எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறது வந்தீங்கன்னா தமிழ்நாடு, பெங்களூரு, கேரளாலேருந்து ஒரு 3 கேஸ் வரும்போது அந்த அது அங்கே அவ்வளோ இல்லை. பட் ஆனால் தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா நிறையா இருக்குது. மும்பையில் இருக்குது, அந்தளவுக்கு வெளில வரல. நீங்கள் லாஸ்ட்டாக சொன்ன அந்த சூசைடு கேஸ் கூட பார்த்தீங்கன்னா தெலுங்கானா தான். அரசாங்கம் வந்து தன்னெழுச்சியாக எந்த நடவடிக்கை எடுக்க முடியாது சார். மானிட்டர் பண்ணணும். மானிட்டர் பண்ணால் அது கண்டிப்பாக தடுக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ப்ளஸ் அதான் சொல்கிறோம் இல்லையா, இப்போ நம்ம ஒரு டேக்ஸ் இன்கம் ஃபைல் பண்ணும்போதும் விஹான் மூலிமா எனக்கு கமிஷன் வருதுங்கிறது ஆட்டோமேட்டிக்காக ஃபைல் ஆகிடும். ஸோ அதே அவங்க ஃபில்டர் பண்ணலாம். பேன் பண்ணியாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. ஸோ எப்படி பே பண்ணுவாங்க, எப்படி டிடிஎஸ் ரிட்டர்ன் பண்ணுறாங்க, அதுலேயே நம்ம பாதி ஃபில்டர் பண்ணலாம். அது ஒரு வழி இருக்குது. இன்னொன்று பேண்ட் அப்படின்னா ஃபுல்லாகவே அந்த கம்பெனியோட அக்கௌண்ட்டை முதற்கொண்டு எல்லாமே ஃப்ரீஸ் பண்ணணும். இப்போ எலெக்ஷன் முன்னாடி ஃப்ரீஸ் பண்ணியிருந்தாங்க ஆக்சுவலாக இந்தியன் அக்கௌண்ட்டை மட்டும். ஏன்னா இந்தியன்லேருந்து யார்ட்டுமே ரீஃபண்ட் வரல. ஒரு 3 மாதம் அப்படியே பிளாக் ஆயிடுச்சு. எலெக்ஷன் டைமில் பார்த்தீங்கன்னா டக்குன்னு ரீஃபண்ட் ஆயிடுச்சு. நான் தெரிஞ்சு 8 மாதம் பெண்டிங் கேஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ ரீஃபண்ட் வந்து அப்புறமா தான் வேறு ஒருத்தர் ஆகிட்டு பேசியிருந்தோம். இது கரெக்டான டைமு, யூஸ் பண்ணிங்க. அப்போ வந்து நான் நிறைய மெயில் சென்ட் பண்ணோம். அது ஒரு டைம் வந்து பல்க் ரிலீஸ் ஆச்சு. இப்போ இந்த ஆம்ஸ்ட்ராங் இஷ்யூக்கு அப்புறம் மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் ஆகுது. ஏன்னா அது ஒரு மூல காரணம் ஆறுத்துறாங்கிற மாதிரி பேசுகிறதுனால இப்போ இதுக்கும் இஷ்யூ ஆக்க வேண்டாமேங்கிறதுக்காக இதுவும் கொஞ்சம் ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சது. அதாவது பேட்ச் வைஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க போகிறது. இப்போ வந்து அவங்க வந்து அமௌண்ட் ரிலீஸ் பண்ணுறாங்க, ரீஃபண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம அவங்க மேலே எந்த குற்றச்சாட்டு வைக்க முடியாதுல்ல? இல்லை, அதான் சொல்ல இந்தியன் மணி ரீஃபண்ட் ஆகுது. நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ என்னோடய அட்ரஸ் எல்லாமே இந்தியா, நான் ஏன் யூஎஸ்டியில் பர்ச்சேஸ் பண்ணணும்? அதை வெரிஃபை பண்ணுறது கம்பெனியோட பொறுப்பு தானே. அந்த தெரு ப்ரூனேயில் இருக்காது, இல்லை ஜமைக்கில் இருக்காது, அந்த ஜிப்கோடு ப்ரூனேயில் இருக்காது, ஏன் அலோவ் பண்ணுறாங்க? ஒருத்தர் வந்து ஃபோன் நம்பர் முதற்கொண்டு இந்தியாவை கொடுத்துட்டு கண்ட்ரியை மட்டும் மாற்றிட்டு நான் அதில் ரிஜிஸ்டர் பண்ணுறேன் அப்படின்னா கம்பெனி தான் உணர்ந்தேன். சரி, அதெல்லாம் கூட விடுங்க. பர்சன் கில்ட்டின்னு ப்ரூவ் பண்ணுறது அக்செப்ட் பண்ணிடுறாங்க. ரீஃபண்டு தர்றது கம்பெனியோட பொறுப்பு. ஏன்னா கம்பெனிகிட்ட தான் இப்போ அந்த காசு இருக்குது. பர்சன் கில்ட்டி, ஆனால் ரீஃபண்டுக்கு நான் பொறுப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறது கம்பெனியோட உடனே அர்த்தம். அப்போ நீங்கள் எல்லாம் தெரிஞ்சு தானே சைன் பண்ணுறீங்க சார்? இல்லை, அது ஒரு புது ஸ்ட்ராட்டஜி வச்சுருக்காங்க. நான் உங்கள்கிட்ட ஒரு டாக்குமெண்ட் வாங்குகிறேன் அப்படின்னா, சைன் வாங்கினா உங்களோட அர்ஜென்சி பார்ப்பேன். உங்கள்கிட்ட நான் சைன் வாங்குறதே பார்த்தீங்கன்னா நெக் ஆஃப் த மூமெண்ட். எப்படி சொல்கிறது, நீங்கள் ஆஃபீஸ் விட்டு போகிறப்போ, இல்லைனா பிரேக் டைமிங்கு, இல்லைனா ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனுக்கு தான் வந்து கையெழுத்து போடுறேன், நான் பார்த்துக்கிறேன்டா அப்படிம்பாங்க. அதான் சொல்ல தெரிஞ்சவன் அப்படிங்கிறனால நம்ம கையெழுத்து போடுவோம், படிக்க கூட மாட்டோம் சார். அது வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் மென்ஷன் பண்ணும்போது அதுக்கெல்லாம் நம்ம உடன்பட்டு தானே கையெழுத்து போடுறதா அர்த்தம். படித்தா தானே நம்ம டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பார்ப்போம். அது யார் மிஸ்டேக் சார்? இல்லை, அதை சொல்ல நம்ம மிஸ்டேக் தான். இன்னொரு கேஸ் பார்த்தீங்கன்னா